தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 15 நாள் கிட்ட ஆயிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பிணையில தான் வெளிவந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 15 நாளுக்கு ஒரு முறை வந்து போயிட்டு சைன் போடுறது அப்படிங்கிற அந்த பழக்க முறையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் நீதிமன்றத்தில் போயிட்டு அவர் வந்து கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அந்த பாக்ஸான் அந்த தொழில் நிறுவனம் சம்மந்தமா அவர் பேசினது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த நிகழ்வுக்காக அவர் அந்த விஷயத்த பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம அவருடைய செல்ஃபோன் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவர் இந்த மாரி வந்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குற்றப்பத்திரிக்கையும் ஒண்ணு தாக்கல் செய்யணும்னு சொல்லும்போது, அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து நம்ம சைட்லேருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த கைவிடணும் அப்படிங்கிறதுக்கும், அவருடைய மொபைல் ஃபோன்ஸை நீங்க திருப்பி குடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அது திருவள்ளூர் கோர்ட்ல நடந்திருக்கு. அது சம்மந்தமா அந்த வழக்கறிஞரே பேசின ஒரு சிறிய காணொளி வெளிய வந்திருக்கு. அதை நான் இந்த வீடியோவோட இணைச்சு விடுறேன், பாருங்க. இன்றைக்கு வந்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கில் பிணையில் வந்தார். அந்த வழக்கில் வந்து பிணை உத்தரவில் மாதம் மாதம் வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல் தடவை ஒரு J1 நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்காங்க. அதே மாதிரி இந்த உத்தரவில் வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 நாள் ஒரு தடவை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுற வரைக்கும் சாட்டை துரைமுருகன் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த இதை வந்து விலக்கு கேட்டு நான் ஒரு மனுவை தனியாக தாக்கல் பண்ணியிருக்கோம். பிறகு வந்து அவரோட அலைபேசிகளை வந்து திரும்ப தரணும், ஏன்னா அந்த அலைபேசிகளுக்கு அந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இவரோட 2 அலைபேசிகளையும் வந்து திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் தனியாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். மீண்டும் வந்து சாட்டை துரைமுருகன் 7ஆம் தேதி அடுத்த மாதம் வந்து ஆஜராகணும் அப்படின்றது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க.